ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. தனுசு ராசினர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு விதி மாறுதுங்க. புது பிரிவு எடுக்கிறீங்க, மறுபிரிவு எடுக்கிறீங்க, தலையெழுத்து மாறுது. விதினா என்ன சார்? விதிங்கிறது என்ன? கர்ம பலனை கழிக்கிறது தான். அதைத்தான் ராசி கட்டங்கிறோம். ஜனன ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டம். இப்போ இந்த ராசி பலன்கள் இல்லை, இது கோச்சார பலன்கள். இது மாறிக்கிட்டே இருக்கும். மாறாதது உங்கள் ராசி கட்டம். சரியா? உங்கள் ராசி கட்டத்தில் உள்ள கிரக அமைப்புகள், அந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ பொதுவாக தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறது யார் யார் சார் அப்படின்னா, குரு பகவான், சூரியன், செவ்வாய், இந்த 3 கிரகங்களை தான் நல்ல பலன்களை கொடுக்கும். புதன் அடுத்து 2ஆம் தர பலனை கொடுப்பாரு. சனி பகவானும் ஓரளவு மத்தியம பலனை கொடுப்பாரு. சந்திரனுக்கு அஷ்டமாதிப தோஷம் கிடையாது. அவர் வளர்பிறை தேய்பிற்கு உட்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராகு இதுகள் எப்போயுமே நல்ல பலன்களை தனுசு ராசிக்கு கொடுக்காது. சுக்கிரன் லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாரு. சுக்கிரன் ராசிக்கு ரணருண ரோகாசானாதிபதி தான், லாபாசானாதிபதி தான், 6க்கும் 11க்கும் உடையவன். அதனால் நீங்கள் செய்கிற உடல் உழைப்புக்கு அவர் எப்படின்னா உடல் அசதியை கொடுப்பாரு. அதாவது உங்களை அசத்தி லாபத்தை கொடுப்பாரு. எந்த அளவு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவு கஷ்டத்தையும் கொடுப்பாரு, வருத்தத்தையும் கொடுப்பாரு, அந்த அளவுக்கு லாபத்தையும் கொடுப்பாரு. 2ஐயும் கொடுப்பாரு. தேகாரிக்க பிரச்சனையும் கொடுப்பாரு, ஆனால் லாபத்தையும் கொடுப்பாரு. கை நிறைய காசு இருக்குது சார், ஆனால் மாத்திரை போட்டு தான் சார் வேலை பார்க்கணும். நான் பெரிய கோடீஸ்வரன், மல்டி மில்லியனர், பெரிய தொழிற்சாலை அதிபர், முதலீட்டாளர், ஆனால் நான் 2 நேரம் சாப்பிடணும் சார், மாத்திரை சாப்பிடணும், சுகர் இருக்குது, வெறும் வயிற்றில் மாத்திரை சாப்பிடணும். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 40-50 வயசுக்கு உட்பட்டவரில் நிறைய இருக்கிறாங்க. பொதுவாக 40 வயசுக்கு மேலேனாலே ஏதோ ஒரு வந்துடும், சுகரோ ப்ரெஷரோ வந்துடும். ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு நம்மளுடைய காலநிலை இருக்குது. டென்ஷன், ஜனத்தொகை அதிகமாகிருச்சு, போட்டி பொறாமல் அதிகம் போயிடுச்சு. ஒரு வேலைக்கு 100 பேர் நிற்கிறாங்க, போட்டியில் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன ஆகிறான்னா, மனிதன் தன்னை நிலைநிறுத்திக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான். சரியா? விழுமுன் எழுமுன் அப்படின்னு சொல்கிற மாதிரி 1008 யோசனை. அது இப்போ ஃபோன் வந்துருச்சு, சதா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இயல்பு அப்படி தான் இருக்குது. தனி மனிதனோட அன்றாட இயல்பு அப்படி தான் இருக்குது. பெரிய மல்டி மில்லியனர், அரசியல்வாதிகள், செல்வாக்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிம்மதியாக தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் கமிட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஃபோனு கைமாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில், தன்னை இன்வால்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடும். சரி சார், இதை சுக்கிரன் செய்வார். இந்த கிரகத்துக்காக தான் சொல்ல வந்தேன். ஸோ இப்படி 9 வகை கிரகங்களுமே தனுசு ராசிக்கு மாறுபட்ட பலனை கொடுக்குது. இப்போ எப்படி சார் மறுபிரிவு எடுத்து வரீங்கன்னு என்ன அர்த்தம்? நாங்கள் புதுசாக பிறக்க போகிறோமா? அப்படி அல்ல. கிரக நிலைகளில் ஒரு மாற்றம் வருது. ரெஃப்ரெஷ் ஆகிறீங்க. இவ்வளோ நாள் இருந்த அந்த சங்கடங்கள், சடவுகள், வருத்தங்கள், துயரங்கள், துன்பங்கள், ஆகாத வேலைகள், தடங்கல்கள் எல்லாமே சரியாக போகுது, நியூட்ரல் ஆக போகுது. அதுக்கு உச்சாரம் போடுறவர் சனி பகவான் தான். ராசிக்கு 2, 3 கூடியவன். தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, வீரிய ஸ்தானாதிபதி, தைரிய ஸ்தானாதிபதி. 4ஆம் இடத்துல அர்த்தாத்மா சனியாக இருக்கிறாரு. செவ்வாய் பருவில் இருக்கிறாரு. இப்போ அவர் வக்ரம் அடைகிறார். வருகிற 12ஆம் தேதி, ஜூலை 12ஆம் தேதி வக்ரமாகி பின்னோக்கி வராரு. 138 நாட்கள் அவர் ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. ராகுவோட சேர்ந்து இருக்கிறது நல்ல விசேஷம் கிடையாது. இருந்தாலும் 3ஆம் இடத்துல குரு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால பரவாயில்ல. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. நியூட்ரலாக போயிடும். தலைக்கு தலைப்பானோட போகிற மாதிரி ஏதோ சில பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அது உங்களுக்கு சரி செய்யப்படும். சனி பவன் வக்கரம் அடைகிறது 4ஆம் இடம் உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் ஆகும். சுகஸ்தானம் உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகும். சுகப்படுவீர்கள். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் சுகப்படுறது நல்ல விஷயம்தான். ஐ ஆம் ஃபைன் என்ற வார்த்தை நல்ல வார்த்தை. யார் கேட்டாலுமே ஹவ் ஆர் யூ அப்படி கேட்டால் ஐ ஆம் ஃபைன் அப்படி சொல்லும்போது நமக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், செயல்பாடில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சரி சார், இப்போ நீங்கள் ஃபைன் ஆகிறீங்க, நல்லபடி ஆக போகிறீங்க. மற்ற கிரகங்கள் அப்படி பார்த்தோம்னா, குரு அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வராரு. வருகிற 9ஆம் தேதி, ஜூலை 9ஆம் தேதியிலிருந்து இன்னொரு மாற்றம் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மாற்றம் வரும். 9ஆம் தேதியிலிருந்து நல்ல பிரகாசமாக இருப்பீங்க. 9ஆம் தேதி குரு அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வந்துடுவார். ராசியை பரிபூர்ணமாக பார்ப்பார். அடுத்து 12ஆம் தேதி சனி பவன் வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி வராரு. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி குரு 1, 2, 3, 4 இந்த 4 ஆதிபத்தியமும் கிளியராக இருக்கும். அடுத்து வேறு யார் சார் அப்படின்னா செவ்வாய் 25ஆம் தேதி வெளியே கீழே இறங்குறாரு. 25/7/2025 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அருமையான பலங்களை தராரு. அடுத்து வருகின்ற ஒரு 3-4 மாதத்துக்கு நல்ல பலங்களை கொடுக்குறாரு. ஸோ செவ்வாயும் கிளியரன்ஸ் கொடுத்துட்றாரு. நோ அப்ஜெக்ஷன் வச்சிடறாரு. ஸோ நோ அப்ஜெக்ஷன் சனி பகவான், குரு பகவான், செவ்வாய் 3 பேருமே வச்சிடறாங்க. சுக்கிரன் இப்போ 6ஆம் இடத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். மாலவிய யோகத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாமா சார் அப்படின்னா, 11ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. லாபத்தில் சில இது இருக்கும். லாபத்தில் கொஞ்சம் லாபத்தில் உங்களுக்கு டிபிட் இருக்கும். லாபம் பரிபூர்ணமாக வராது. அதில் என்ன சொல்கிறது, தேங்கி வரும். லாபம் உங்களுக்கு
எப்படின்னா நேரடியாக வராது, விட்டு 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 விட்டாக வரும். அதுபோல் தூரதேச அமைப்பில் நல்ல லாபம் வரும். 11 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதுனால வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூரதேச பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி, கடல் கலந்து வியாபாரம் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார். சரியா, 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாலுமே ராசிக்கு வேண்டிய நட்சத்திரத்திலாம் போகிறாரு. சூரிய சந்திர செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிறது நல்ல அமைப்பு தான். சந்திரன் நட்சத்திரத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். 8 கூட நட்சத்திரத்தில் 6 கூட போகிறதுனால கொஞ்சம் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும். அதனால் அந்நேரம் மட்டும் கவனமாக இருந்திருக்கணும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். வேலைக்கு போகிற பெண்கள், குறிப்பாக வேலைக்கு போகிற தனுசு ராசி பெண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். என்ன சொல்லுவாங்க, நல்ல பேர் எடுக்க முடியாது. என்னதான் நீங்கள் மெனக்கெட்டு ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே நல்ல பேர் எடுக்க முடியாது. இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25/7/2025 மேலே 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு ஒரு டேட்டாம் லைன் வச்சோம்னா 12ஆம் தேதியிலேருந்து நல்லாயிருக்கும். சரியா, ஜூலை 12லேருந்து மெகா சிறப்பாக இருக்கும். அதுக்கு அச்சாரமாக ஜூலை 9ஆம் தேதி உங்களுக்கு குரு முத்தாப்பா அஸ்தமனையிலேருந்து வெளியே வராரு. ஸோ அடுத்த வருகின்ற காலங்கள் வந்து நல்லா இருக்குங்க. இதுக்கு தான் கிரக நிலையில் சொன்னேன். ஒரு ஜோதிடர் வந்து கிரக நிலைகளை சொல்லணும். சும்மா வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ பலன்களை சொல்லிட்டு போகலாம். எல்லாரும் சொல்லலாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க, கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. ஒரு வீடியோ பார்த்தேன், பணக்காரனாக ஆகிறதுக்கு 10 தகுதிகள் வேணுமா, 10 அறிகுறிகள் இருக்கணுமா, வீட்டுக்குள்ளே இது வரணுமா, தேனி வந்து சுற்றணுமா, இப்படி நிறைய சங்கு சத்தம் கேட்கணும், இப்படி நிறைய சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நானும் சொல்லுவேன். அதெல்லாம் வந்து எப்படின்னா அடுத்த விஷயந்தான். வேத ஜோதிடத்தில் கிரக நிலைகளை அப்டேட் பண்ணணும். கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதை சொல்லிட்டு தான் அடுத்த சொல்லணும். வீட்டுக்கு முன்னாடி பசுமாடு நின்றுச்சுன்னா ஓரளவு நல்லது, மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்குது அப்படிங்கும். ஏன்னா பசுமாடு வந்து எல்லா தெய்வங்களும் இருக்குது. பசுமாடை வந்து நம்ம வந்து ரொம்ப புனிதமாக பார்க்குறோம், அதை சொல்கிறோம். பறவைகள் சத்தம் கேட்டாலும் மனதுக்கு இனிதாக இருக்கும். வீட்டில் நறுமண செடிகள் இருந்தாலும் நல்லது. இப்படி வந்து இதெல்லாம் வந்து நம்மளை சுற்றி உள்ள சப்போர்ட்டிங் அமைப்பு தான். என்ன சொல்லுவாங்க, சப்போர்ட்டிங் அமைப்பு தான், ஆதரவு கொடுக்குற நிலைப்பாடு தான். ஆனால் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது, அதான் ஒரு மனிதனுக்கு நல்ல பலன்பாடை கொடுக்கும். சரியா, ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆதரவு நிலைப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் பெருசாக பேசுகிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து கருந்தேனி வந்துருச்சுன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, சங்கு சத்தம் கேட்டால் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, அது கேட்டால் இது கேட்டால் அவன் வந்தா இதெல்லாம் வந்துங்க அனுமானத்தில் சொல்கிறது. சரியா, இதெல்லாம் வந்து அனுமானத்தில் சொல்கிறது. இதுக்கு வாய்ப்பாடும் கிடையாது, கணக்கும் கிடையாது. இதை வந்து இதுக்கு முன்னாடி யாரும் சொன்னதும் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேத ஜோதிடம் வந்து என்றைக்குமே இருக்கும். இந்த 9 கிரகங்களும் 12 ஆதிபத்தியமும் தனுசு ராசியும் போராட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் எல்லாமே இன்னும் ஒரு கோடிக்கணக்கான வருஷம் ஆனாலுமே, ஒரு மனித இனம் வந்தாலுமே இந்த வேத ஜோதிடம் இருக்கும், இந்த பாரம்பரிய ஜோதிடம் இருக்கும், இந்த பஞ்சாங்கம் இருக்கும். இது மாறப்போகிறதே கிடையாது. இதை வந்து ஒழுங்காக படிச்சுட்டு ஒரு ஜோதிடன் வந்து பலன் சொல்லணும். ஓகே நேயர்களே, எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய யூடியூப் சேனலில் வந்து கிரக நிலைகளை பற்றி சொல்கிறதே கிடையாது. மாய வித்தைகள், மாய ஜாலங்கள், அப்படியே நீங்கள் புரட்டி போட்டால் தனுசு ராசி நேரில் அப்படியே பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, மல்டி மில்லியர் ஆயிடுவீங்க, காலையில் BMW கார் நிற்கும், நீங்கள் அப்படியே ஜாலியாக எதிர்த்து போயிடுவீங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து என்னென்னா ஏதோ குளிர வைக்கிறதுக்காக சொல்கிறாங்க, உங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. பட் வேத ஜோதிடம் தான் ரொம்ப முக்கியம். கிரக நிலைகளை அனுசரித்து சொல்லணும். ரைட் நேயர்களே, இந்த அமைப்பு இப்படி இருந்தாலுமே செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் சனியை பார்ப்பார். ஸோ கற்பனை சாமி வழிபாடை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதை வலியுறுத்திட்டு நான் பலன்களை சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி நான் வந்து அந்த பூஜை புனஸ்காரத்தை சொல்லிடுறேன். பரிகாரம் கிடையாது வேத ஜோதிடத்தில். கோச்சார நிலைகளுக்கு, அதாவது இந்த ராசி பலன் பார்க்குறீங்கள, இதுகளுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. சில ஜோதிடர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் மாதிரி பட்டைய கொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சொல்கிறாங்க. பரிகாரம் வந்து ஜனன ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தான் பரிகாரம். அதுவும் வந்து ஒரு 33 வயசுக்குள்ளே தான் பரிகாரம் நிற்கும். சும்மா 50 வயசுலலாம் போய் பரிகாரம் பண்ணிலாம் ஒன்றும் ஆகாது. 50 வயசு ஆகிட்டாலும் முக்கால் கிணறு தாண்டிட்டியே. நீ 70 வயசு வாழ்கிறேன்னா 50 வயசுங்கிறது என்ன, மோர் தென் 60%. ஸோ 60% வாழ்ந்தாச்சு. அதுக்கு மேலே பரிகாரம் என்ன? பரிகாரங்கிறது பிலோ 30 தான். 30 வயசு கீழே இருக்கிறவனுக்கு தான் பரிகாரம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுக்கு மேலே பரிகாரம் பண்ணியெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. அது இந்த ராசி பலன்கள், கோச்சார பலன்களுக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது. வழிபாடு தான் முக்கியம். சனி பகவான் சரியில்லைன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட தெய்வத்தை கும்பிடணும். குரு சரியில்லைனா அது சம்மந்தப்பட்ட தெய்வத்தை கும்பிடணும். ஒழிய பரிகாரம்னே கிடையவே கிடையாது. யாராச்சும் யூடியூப்பில் பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க, அவனுக்கு ஜோதிடம் தெரியலன்னு அர்த்தம். சரியா, நல்லா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்டலாம் கேட்டு பாருங்கள். தாத்தா கிட்ட, வயசானவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் பரிகாரம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் திருமண தடை இருக்குது, ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், இதுக்கு சில பரிகாரம் பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, வாழைக்கண்ணுக்கு தாலி கட்டுங்க, இப்படி சிலது நிறைய இருக்குது பரிகாரம். அதெல்லாம் நானும் சொல்லுவேன். அதெல்லாம் ஜனன ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தான். கோச்சாரத்துக்கு பரிகாரம் கிடையாது நேயர்களே. நீங்கள் அதில் போய் குழம்பி போய் பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. ரைட் சாமி, இப்போ வந்து எப்படிப்பா இருக்குது, கற்பனை சாமி வழிபாடு பண்ணணும். அதுக்கு வழிபாடு இருக்குது. உங்களுக்கு வந்து செப்டம்பர் 15 வரைக்கும் வழிபாடு பண்ணணும். அதனால் நான் ஒரு 4-5 டேட்டை சொல்கிறேன். அந்த டேட்டை அன்றைக்கி கண்டிப்பாக கற்பனை சாமியை வழிபாடு பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி அவருடைய நாமத்தை சொல்லிவிட்டு பலன்களை சொல்கிறேன்.
ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ண வர்ணாய கிருஷ்ண புத்திராய மகா காலாய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முனே நமோ நம. மறுபடியும் எடுத்து வர்றீங்க. கற்பனசாமி வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் காரியங்களை ஆரம்பிங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். காக்கும் தெய்வம் கற்பனசாமி. அந்த பரமாத்மா உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணே காக்கிறாரு. 18ஆம் படி ஐயப்ப சாமியை காப்புறாரு. மகர ஜோதி மங்கா விளக்கு யார்? ஹரிஹர புத்திரன் ஆனந்த சித்தன் சுவாமி ஐயப்பனே காக்கிற தெய்வம். கண்டிப்பாக தனுசு ராசி நேரில் காப்பார். 28/6/2025 சனிக்கிழமை பூச நட்சத்திரம். அன்றைக்கி கண்டிப்பாக கோயிலுக்கு போயிருங்க. வர சனிக்கிழமை இரவு 8 to 9 கற்பனசாமி கோயிலுக்கு போயிருங்க. அன்றைக்கி முடியலைன்னா 5/7/2025 சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம். அன்றைக்கி முடியலைன்னா 15/7/2025 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம். அன்றைக்கி என்னால் முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க 22/7/2025 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம். 4 தேதி சொல்லியிருக்கிறேன். சரியா? ஜூலை மாதம் 28ஆம் தேதி, ஜூன் மாதம் 28ஆம் தேதி, ஜூலையில் 5ஆம் தேதி, 15ஆம் தேதி, 22ஆம் தேதி, இந்த 4 நாளில் ஒரு நாள் கற்பனசாமி போய் கும்பிட்டுருங்க. இரவு 8 to 9 உங்கள் ஊரில் இருக்கும். அதை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் சௌரியம் தான், எது வேணாலும் வாங்கிட்டு கொண்டு போய் கும்பிடுங்க. அவருக்கு எது வேணாலும் செய்யலாம். சரியா? கற்பன் உங்களை காப்பான். அவருக்கு அபிஷேகத்துக்கு பொருள் கொடுக்கலாம். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகு வேளையில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது கற்பனசாமிக்கு. கற்பனசாமி கோயில் இல்லாதவங்க ஐயப்பனை கும்பிடுங்க, சஸ்தாவை கும்பிடுங்க, ஐயனாரை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. சரியா? ஆஞ்சநேயர் எல்லா இடத்துலையும் இருப்பார். ஆஞ்சநேயரும் கும்பிடலாம். கடைசி ஆப்ஷன் தான். ஆனால் கற்பனசாமி தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். நான் ஏன்டா தெய்வத்தை பிரித்து பேசுகிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லா தெய்வம் ஒன்று தான். ஆனால் சில நேரங்களுக்கு சில தெய்வத்தை கும்பிடணும். ஏன் கற்பனசாமி வழிபடுறேன்னா ராகும் கருப்பு, சனி பகவான் கருப்பு, 2 பேரும் இப்போ இணையிறாங்க. சரியா? 3ஆம் இடத்துல இணைஞ்சாலுமே ராசியை பார்க்குறாங்க. ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. செவ்வாய் பார்வை வேறு இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் கொஞ்சம் குருஷியலாக இருக்கிறதுனால தான் அந்த வழிபாடு பண்ண சொல்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா நேர்களே? ரைட் சார். பலன்கள் எப்படி சார் இருக்குது தனுசு ராசிக்கு? தனுசு ராசிக்கு வருகின்ற காலம் வசந்த காலமாக தான் பார்க்கப்படுகிறதுங்க. தனம் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், வாக்கு சாதுரியம் இருக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரியங்களும் இருக்கும், சுகஸ்தானம் வலுப்புறதுனால ஆள் நல்ல விதமாக இருக்கிறீங்க. பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். பணப்பிரச்சனைகள்லாம் நீங்கும். சரியா? இவ்வளோ நாளாக பணப்பிரச்சனை இருந்தவங்களுக்கு சரியாக பெறும். தாயாரோட அன்பு இருக்கும். தாய்வீடு உறவுகள் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இணக்கம் இருக்கும். வீடு கட்டுற வேலை ஜருவாக நடக்கும். வீடு மாறவங்களுக்கு நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆனி மாதம் யாரும் வீடு மாற மாட்டாங்க. ஆடி 18 பெருக்குக்கு மாறலாம். அன்றைக்கி ஒரு நாளில் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அன்றைக்கி போய் பால் காய்ச்சல் இருந்தால் பால் காய்ச்சிருங்க. ஆவணி மாதம் வீட்டுக்கு போயிருங்க. சரியா? புது வீடு போகிறவங்க, பழைய வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போகிறவங்க இது செய்யுங்க. புது வீடு கட்டி போகிறவங்க முறைப்படி போங்க. கிரகப்பிரவேசம்னு ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். ஸோ வாடகை வீடு மாறுறவங்களுக்கு ஆடி 18ஆம் தேதி ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி பால் காய்ச்சிக்கலாம். ஆனால் வீடு மாறுறது ஆவணி மாதம் தான் மாறணும். நிறைய நேரில் இதை என்கிட்ட கேட்குறாங்க. சரியா? ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்குது. ஆனி மாதம் வீடு மாற மாட்டாங்க. ஆனி மாதம் ஒரு சூனிய மாதம்பாங்க, சூள மாதம்பாங்க. அதனால் இன்னும் இதுமாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ வீடு மனை வண்டி வாகனம் நல்லபடியாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. நகை நட்டுலாம் வாங்கி போடுவீங்க. 3ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெண்களுக்கு நகை ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க. நல்லாயிருக்கும். சரியா? 7 உருண்டை. இன்றைக்கி நகை ரேட்லாம் அதிகமாக போயிடுச்சு. தங்க ரேட்டு கிராம் 9,000 ரூபாய்க்கு 9,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. 9,200 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அதனால் அது ஒரு பக்கம் ஏறிட்டே இருந்தாலுமே நம்ம வாழ்க்கைக்கு சில தேவைகளை பூர்த்தி பண்ணி தான் ஆகணும். ஸோ பெண்கள் இந்த காலகட்டத்தில் அணிகலன், நகை நட்டு, தோடு மூக்குத்தி, ஜிமிக்கிலாம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம் நல்லபடியாக இருக்கும். வண்டி வாகனத்தை மாற்றுறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா விவசாயத்துக்குள்ள கிரகம் நல்ல நிலைமையில் இருக்குது. சூரியனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ விவசாயம் சிறப்பாக இருக்குது. விவசாயத்துக்குடைய தண்ணியும் கிடைக்கும். அடுத்து சுக்கிரன், சூரியன், குரு எல்லாமே நல்ல நிலைமைக்கு வராங்க. 7ஆம் இடம் தாண்டி 8, 9, 10க்கு வரும்போது நல்லதான். சூரியன் கடகத்தில் 8ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? நீர் ராசியில் தான் இருக்கிறாரு. ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். பௌர்ணமி அந்த சந்திரனுடைய நிலப்பாடுக்கு ஏற்ற மாதிரி, தேய்பிரை வளர்ப்பதற்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்கள் கொடுப்பார். ஸோ விவசாயம் நல்லாயிருக்கும். விவசாயம், தோட்டம், அது சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. நாற்பூர்வம் நல்லா தான் இருக்குது. சனி பகவான் நல்ல அளப்பரியான பலன்களை கொடுக்குறாரு. வக்கரம் அடைகிறாருன்னா அவர் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தது. 6ஆம் இடம்னா என்ன? ரணருண ரோகசானம். 6ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறாருன்னா ஒரு வகையில் நல்லா தான். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நோய் நொடி பிரச்சனை இருக்காது. இப்போ அதில் மாற்றம் இருக்கும். உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. சுக்கர வேறு இருக்கிறாரு. ஸோ சுக்கரன் ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்ட கிரகம். சுகர் சம்மந்தப்பட்டவங்க உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. அதனால் சுகர் இருக்கிறவங்க நல்லா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. அதுபோக உடம்புல தேவையில்லாத சில இருக்கும். ரத்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சுக்கரன் ரத்தத்துக்கும் உள்ள கிரகம் தான். 6ஆம் இடம் அசுபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் தேக ஆரோக்கிய பிரச்சனை பார்த்துக்கோங்க. பிளட் ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். செவ்வாய் வரலும் பரவாயில்ல. 9ஆம் இடத்துல சூரியன் வீட்டில் தான் இருக்கிறாரு. உஷ்ணமாக தான் இருக்கிறாரு. இருந்தாலும் கேது கூட சேர்ந்து சூட்சம வழியில் இருக்கிறது பரவாயில்ல. இருந்தாலும் ராகு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ரத்த கொதிப்பு, ரத்த சர்க்கரை இருக்கிறவங்கலாம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சனி பகவான் அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் இனிமேல் அதுலேருந்து தொழில் கிரிப்பு சரியாக பெறும். ஏன்னா அவர் வக்கரமாகி பின்னோக்கி போகிறதுனால 10ஆம் இடம் கிளியர் ஆயிரும். தொழில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தொழில் பார்க்குறவங்க, வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்க கற்பனசாமி வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும்.
நல்ல லாபம் வரும் உங்களுக்கு. சரியா நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 10 குடைவனும் இப்போ வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் தூரதேச அமைப்பில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். அந்த வருமானத்தை வீட்டில் வந்து கொடுப்பீங்க. புதன் ரொம்ப நாளைக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுப்பாரு. புதன் சூப்பராக இருக்கிறாரு. நான் புதனை பற்றி சொல்லலை, நான் அப்டேட் பண்ணும்போது புதன் நல்லா இருக்கிறாரு. ராசிக்கு 7, 8 கூடியவன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஆனால் 7 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் ரீதியாக மனைவியை விட்டு பிரிஞ்சு போவீங்க. ஆண்கள் வந்து மனைவி விட்டு பிரிஞ்சு தூரமாக இருப்பீங்க. பெண்கள் அதனால் நீங்கள் கணவனை பிரிவீங்க. யாரோ ஒருத்தர் பிரிஞ்சுட்டா 2 பேரும் தனிமையாக தானே இருப்பீங்க. ஸோ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் வந்து கொஞ்சம் மனைவி விட்டு தூரமாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். அதனால் தூரமாக இருப்பீங்க. ஆனால் நல்லது தான், வருமானம் இருக்கும். பணம் வந்து பல வகையில் வரும். அதை வந்து வீட்டுக்கு கொண்டு அனுப்பி விடுப்பீங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்பளிக்கின்று பார்க்குறாரு புதன். ஸோ மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்வை கொஞ்சம் தளர்ச்சி ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுறதுனால தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும். புதன் விட்ட பார்க்கறதுனால புதன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்க, நவதானிய வியாபாரம் பண்ணுறவங்க, கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கவங்க, எஜுகேஷன் டெஸ்ட் வச்சுருக்கிறவங்க, புத்தக சாலை வச்சுருக்கிறவங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, ப்ரெஸ்ஸு வச்சுருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, இன்டர்நெட் வச்சுருக்கிறவங்க, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் சேனல் வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் தொடர்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கலைப்பொருள் சம்மந்தப்பட்டவங்க, இசைக்கருவிகள் சம்மந்தப்பட்டவங்க, திரைப்படத்துறையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா புதனுக்கு வந்து சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். அடுத்து புதனும் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 9, 10க்கு வருது, மிக அருமை தான். ஸோ புதன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஒரு இன்டிகிரேஷன் இருக்கும், இணக்கம் இருக்கும். கூட்டுத்தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்லாம் இனிமேல் கொடி கட்டி பரப்பீங்க. சரியா 8ஆம் இடத்துல புதன் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் நல்லாயிருக்கும். சரியா ஷேர் மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா அதில் இருக்கிறவங்க, அந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அது விஷயமாக போயிட்டு வரவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். புதன் ஒரு நல்ல கிரகம். சரியா நேரில் தனுசு ராசிக்கு வந்து நல்ல பலனை கொடுப்பாரு. ஒரு மத்தியம பலனை கொடுப்பாரு. நியூட்ரலாக இருப்பார். கெடுக்கவும் மாட்டார், பெருசாக கொடுக்கவும் மாட்டார். நல்ல இடத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்கள் கொடுப்பாரு. மாரகாதிபதி தான். 7, 10 கூடையவன் தான். 7ஆம் இடம் தான் மாரகம். 8ஆம் இடத்துல இருந்தாலுமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். 7 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன கணவன் மனுஷத்தில் சில பிரச்சனைகள், ஈகோ பிரச்சனைகள், நான் பெருசாக நீ பெருசாலாம் இருக்கும். ஆனால் அவர் வந்து கடகத்தில் பகமை பெற்றாலுமே ஒரு நீர் ராசியில் இருக்கிறாரு. பரவாயில்ல. இன்னிலேருந்து சந்திரன் வந்து வளர்பெற சந்திரனாக இருக்கிறாரு. இன்றைக்கி சந்திர தரிசனம். இன்றைக்கி அருமையான நாளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி சாயந்தரம் கிடச்சிரும். இன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். 26/6/2025 குரு வாரம், வியாழக்கிழமை, உங்கள் ராசிநாதனுடைய வாரம், புனர்பூச நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம். இரவு 8 to 9 குருவை நினச்சி ஒரு பூஜை பண்ணிடுங்க, சிவ பூஜை பண்ணிடுங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திர தரிசனம் 7 மணிக்கு சந்திரனை கும்பிட்டுருங்க. பிரச்சந்திரனை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. ஏன்னா இந்த பௌர்ணமி வந்து உங்கள் ராசியில் தான் நடக்க போகுது. ஆனி மாத பௌர்ணமி வந்து உங்கள் ராசியில் தான் நடக்குது. அதனால் இந்த சந்திர தரிசன தனுசு ராசினியர் கும்பிட்டிங்கன்னா சால சிறந்தது. பார்த்தீங்களா, எல்லாம் கூடி வருது. இதுதான் வேத ஜோதிடம். இதெல்லாம் சொல்லணும். இந்த நாட்குறிப்பு, இந்த தினக்குறிப்பெல்லாம் சொல்லணும். ஒரு ஜோதிடர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு பலன் சொல்லணும். சரியா? ஓகே. புதன் வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுக்குறாரு. வேறு என்ன சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வியாபாரத்தில் இருந்த நிலுவையெல்லாம் சரியாக போயிடும். இழுபறியெல்லாம் சரியாக போயிடும். நல்லபடியாக போகும். உங்களுக்கு வந்து கிளைண்ட்டு நல்லா இருப்பாங்க, கஸ்டமரும் நல்லா இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சொந்த வீடு வாங்குகிற யோகம் இருக்கும். சரியா? ஏற்கனவே தாயார் விஷயத்துலேயும் சொல்லிட்டேன். தாய்வழி உறவு நல்லாயிருக்கும். தாயார் விஷயத்தில் இந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக போயிடும். நல்லா இருப்பீங்க. டக்குன்னு முடிவு எடுப்பீங்க. சரியா? புது வீடு கட்டுறவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நல்லா பணம் கிடைக்கும். அதுக்கு வேண்டிய சோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். சரியா? கடன் வம்பு வழக்கு எல்லாமே ஓரளவு நியூட்ரல் ஆயிரும். அதை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அதுபோக வந்து ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கும். சரியா? ஜூலை 13க்கு பின்னாடி நல்லா இருக்கும். ஏன்னா 12ஆம் தேதி தான் சனி பகவான் வந்து வக்கர நிலை அடைகிறாரு. 13ஆம் தேதிக்கு மேலே வேலை தேடங்களுக்கு வேலை கிடைக்கும். பதவி உயர்வு இருக்கும். நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் ராசியை வேறு பார்க்குறாரு. 10ஆம் பார்வையில் ராசியை பார்க்குறாரு. இப்போ வந்து வக்கரம் அடைகிறதுனால அந்த வக்கர நிலையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ராசி வந்து அந்த திருஷ்டியிலேருந்து வெளியே வந்துடும். அதனால் மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க, பிரிஸ்காக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் குரு பார்க்கும்போது சூப்பர். சரியா? நல்லாயிருக்கும். வெளிச்சம் வந்து ஃபுல்லாக படும். இப்போ வந்து ஒரு வெளிச்சமும் படுது, இருட்டும் படுது. இப்போ இருட்டு வந்து கொஞ்சம் மாறுது. இருட்டுடைய அளவு குறையுது, வெளிச்சத்துடைய அளவு அதிகமாகுது. பிரைட்னஸ் வந்து கூடுது, டார்க்னஸ் குறையுது. ஸோ டார்க்னஸ் குறையும் போது பிரைட்னஸ் அதிகமாகும். பிரைட்னஸ் அதிகமாகிறதுனால பிரகாசமாயிருவீங்க. மனதாலும் உடலாலும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. அதுபோக வந்து குடும்பத்தில் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால பிடிவாதம் இருந்தது, அடாமண்டாக இருந்தீங்க, ஆரோக்கிய பிரச்சனை இருந்தது, சோம்பல் இருந்து எல்லாம் சரியாக போயிடும். சனி பகவான் ஒரு மந்தன், ஒரு சோம்பலுக்குள்ள கிரகம். அவர் 4ஆம் இடம் சுகஸ்தானத்திலேருந்து சில பிரச்சனைலாம் போய்ட்டு இருந்தார். இனிமேல் அதுலேருந்து வந்துடுவீங்க. ஆள் சுண்டி விட்ட மாதிரி இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தேனீக்கலாக இருப்பீங்க. சரியா? அப்படி சுற்றி வருவீங்க. அருமையாக இருக்கும். படாபட்டாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு ஒப்பந்தங்களும் நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு வேலையில் இருக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழிலுக்கு வேண்டிய முயற்சி நல்லாயிருக்கும். முடிவு எடுப்பதில் இந்த தயக்கம் சரியாக பெறும். இதுதான் பெரிய பிரச்சனை இருந்தது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தயக்கம், மயக்கம், கலக்கமாக இருந்தீங்க. இனிமேல் அந்த மயக்கமாக இருக்காது, கலக்கமாக இருக்காது, தயக்கமாக இருக்காது.
நல்லபடியாக எடுங்க. சரியா நேர்களே? இந்த காலகட்டத்தில் குரு திசை நடக்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். சனி திசை நடக்கிறவங்களும் சரியாக இருக்கும். சனி திசை வயசானவங்களுக்கு தான் நடக்கும், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் திசை நடக்கிறவங்க கற்பனை கும்பிடுங்க. ராகு திசை நடக்கிறவங்களும் கற்பனை கும்பிடுங்க. ராகு திசை செவ்வாய் திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக கற்பனை கும்பிடணும். அதை நான் அடுத்த வருகின்ற வீடியோவில் வேணால் அந்த தசாபதிக்கு வேணால் பலன்களை போடுறேன் நான். சரி நேர்களே, வெளிநாட்டுக்கு போகிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிகாரமாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு என்ன சொல்லுவாங்க, இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க, ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பீங்க. தனக்கென்று ஒரு கொள்கை, தனக்கென்று ஒரு பாதை, அப்படி ஒரு அமைப்பு இருப்பீங்க. ஏன்னா ரெஃபரன்ஸ் ஆகி வரீங்க. பழைய பிரச்சனை, இன்னல்கள், துயரங்கள் இதிலேருந்து வெளியே வர்றதுனால தனக்குன்னு ஒரு கொள்கை, நியாயம் அப்படின்னு ஒரு வழி வகுத்துக்கிட்டு அதில் ஒரு நடை போடுவீங்க. அந்த நடை நல்ல நடையாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது சார்ந்த விஷயங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் குருவோடு சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம் தான். அடுத்து 8, 9ஆம் இடத்துக்கு வருது நல்லது தான். 8ஆம் இடத்துக்கு வந்தாலுமே கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பாரு. அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பாரு. அப்பா விஷயத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவு வரும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்து 12ஆம் இடத்துல சந்திர வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் வரத்தான் செய்யும். சரி, அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் என்ன செய்யும், பிரச்சனை இருக்கும். சரியா, ஜீதோஷன பிரச்சனை வரும். என்னது, சளி பிடிக்கிறது, ஜலதோஷம் பிடிக்கிறது. ஏன்னா நீர் ராசியில் சூரியன் அங்கே இருக்கிறதுனால அதெல்லாம் கொடுப்பாரு. அப்பா வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும், மருத்துவ செலவு இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் எவ்வளோ தான், மனுஷன்னா செலவு இருக்க தான் செய்யும். சரியா நேரில், அதுக்கெல்லாம் வந்து நம்ம கவலைப்படக்கூடாது. பார்த்தோம்னா எபோ ஆவரேஜ் நல்லா தான் இருக்குது. 100க்கு ஒரு 80% தனுசு ராசிக்கு வந்து நல்ல பலன்கள் தான் கோச்சாரத்தில் இருக்குது. அதுபோக உங்களுடைய ஜனன ஜாதக லக்கண ரீதியாக பார்க்கணும். லக்கண ரீதியாக பார்த்துட்டு யாருக்கு சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, லக்கண ரீதியாக பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். தனுசு ராசி ரிஷப லக்கணம், தனுசு ராசி கன்னி லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம் இவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தனுசு ராசி துலா லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும், தனுசு ராசி கும்ப லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். சரி, மகர லக்கணத்துக்கு சுமாராக தான் இருக்கும். மகர லக்கணத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்க. மேச லக்கணத்துக்கும் சுமாராக தான் இருக்கும். சரியா, மேச லக்கணத்தில் இருக்கிறவங்க கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள். மிதுன லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும், மிதுன லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ லக்கண இதே எடுத்துக்கோம்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, விருச்சிகம், கும்பம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். மற்ற லக்கணத்தில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள். அவங்களுக்கெல்லாம் தசாபுத்தி செக் பண்ணிக்கோங்க. சரியா, ராகு திசை நடந்துச்சுன்னா நல்லா இருக்காது. குறிப்பாக மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நல்லா இருக்காது. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நல்லா இருக்காது. அதுபோக வந்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகதிசை நல்லா இருக்காரு. மீனம், சிம்மம், கடகம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக 100% கற்பனை சாமி வழிபாடு பண்ணி தான் ஆகணும். அதுபோக பௌர்ணமி தோறும் அம்மன் வழிபாடு பண்ணணும். துர்க்கை முனையோ காளி முனையோ கும்பிடணும். மீன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நேரங்காலம் சரியில்லை. அது பர்டிகுலராக ராகதிசை நடக்கிறவங்க கண்டிப்பாக வழிபாடு பண்ணி தான் ஆகணும். குருதிசை வந்து பொதுவாக நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் குரு ராசியாக பார்க்குறாரு. இருப்பினும் குருதிசை வந்து மேச லக்கணத்துக்கு சுமாராக தான் இருக்கும். சரியா, கடக லக்கணத்துக்கு நல்லா இருக்காது. அதுபோக வந்து விருச்சிக லக்கணத்துக்கும் சுமாராக தான் இருக்கும். ஸோ மேசம், கடகம், விருச்சிகம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் கண்டிப்பாக இன்றைக்கி பூஜை பண்ணணும். இன்றைக்கி 26/6/2025 இந்த வீடியோ கேட்டுட்டு இரவு குரு பூஜை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி முடியல சார் அப்படின்னா வர வேலைக்கிழமை நீங்கள் வந்து குரு பவனை வழிபாடு பண்ணலாம். இதுக்கு தான் தொடர்ந்து வீடியோ போடணும். நான் சில நேரம் வந்து சில தெய்வங்களுக்கு உண்டான பூஜையை சொல்வேன். அதை வந்து வீட்டிலே பண்ணணும். கோயிலில் போய் பண்ணுறது வந்து பொது பிரார்த்தனை. நீங்கள் வந்து கோயிலில் சாமி கும்பிட்றது நல்லதான், நான் வேணாம் சொல்ல மாட்டேன். கோயிலுக்கெல்லாம் போங்க, குடும்பத்தோடு போங்க, கோயிலுக்கு போங்க, நல்லா சாமி கும்பிட்டுவாங்க. ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களை வீட்டில் சுத்தமாக இருந்து நீங்கள் வந்து மெனக்கெட்டு மனம் மகிழ்ந்து மனம் உருகி ஒருங்கிணைந்து கணவன் மனைவி குழந்தைகளோட வழிபாடு பண்ணிங்கன்னா அதோடைய பலன் சீக்கிரமாக கிடைக்கும். சரியா, வீட்டில் எந்த அளவுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் பெனிஃபிட் சீக்கிரமாக கிடைக்கும். கோயிலில் போய் கும்பிட்றதுக்கு வந்து 2வது தான். நான் அது ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா கோயிலுங்கிறது பொதுவெளி, எல்லோரும் கும்பிடுவாங்க. நீங்கள் ஒன்று நினச்சி கும்பிடுவீங்க, பக்கத்தில் இருக்கிறவன் வேறு நினச்சி கும்பிடுவான். சில பேர் பொதுவாக கும்பிடுவாங்க. இறைவா எல்லோரும் நல்லா இருக்கணும், நாட்டில் மழை பெய்யணும், நீர்நிலை நிறையணும், விவசாயம் பெருகணும், எல்லா மக்களும் எல்லா வளங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயோடு நல்லா இருக்கணும் பொதுவாக கும்பிடுவாங்க. பொதுவாக கும்பிடுறவங்க வந்து இறைவனுக்கு ஒப்பானவர்கள். தனக்குன்னு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இறைவனுக்கு தெரியுமில்ல, எல்லாம் தெரிஞ்சவன் தானே இறைவன். அதனால் அவர் கருவறையில் மூலஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவரை பார்க்க வரவனுக்கு தெரியுமில்ல, இவன் எதை தேடி தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு போயிருமில்ல, இதை வேண்டி தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு போயிருமில்ல. பொதுவாக கும்பிடுறவங்களும் பிரச்சனை இல்லை. ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் இருந்து ஆகாமல் கும்பிடுவான். என்னை எதுக்குறவன் கெட்டு போனோம், நாசமாக போனோம், இப்படி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமாக மனசில் கும்பிடுவாங்க. அதனால் சில நேரத்தில் கோயிலில் கும்பிட்டாலுமே சில நேரங்களில் சில பேருக்கு வந்து ஒத்துப்போகாமல் போகும். சில நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் அங்கே. ஏன்னா நம்ம நல்லபடியாக கும்பிடுவோம், பக்கத்தில் இருக்கிற வந்து வேறு மாதிரி இருப்பான், அவன் வேறு சமைக்க சொல்லுவான், தும்மல் போடுவான், ஏதோ ஒரு இது பண்ணுவான், சங்கடமாக இருக்கும். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன், அனுபவிச்சவங்களையும் பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் நான் கோயிலுக்கு போவேன்னு நான் சொல்கிறேன். கோயிலுக்கு போங்க, அதெல்லாம் உங்கள் சௌகரியம் தான். கோயிலுக்கு போகிறது வந்து உங்கள் சௌகரியம் தான், அதுக்குள்ளே நான் வரவே மாட்டேன்.
ஆனால் என்னுடைய ஒப்பீனியன், என்னோடய அனுபவத்தில் நான் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் நிறைய பார்த்துருக்கிறேன், நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். வீட்டை வந்து கோயிலாக மாற்றிருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வீட்டை கோயிலாக மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வகைப்படுவீங்க. அலைய வேண்டாம். நிம்மதியாக வீட்டில் இருக்கிற பூஜை ரூமை சுத்தம் பண்ணி ஃபோட்டோக்கள்லாம் தொடச்சி கொஞ்சம் சந்தனம் குங்குமம் வச்சு அந்த பஞ்சகவியம் பொருட்களை வாங்கி அதை வந்து பராமரித்து அதில் தண்ணியை ஊற்றி நெய்வேத்தியம் பண்ணி 10 நிமிஷம் உட்காந்து இறைவனை நினச்சிங்கன்னா இறைவன் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பார். சரியா? நாட்டமைத்தார் மனதை நாடி வரும். சரியா? கிங்கினிகள் சத்தம் போட்டு தேடி வரும். அந்த இறைவன் வந்து காலில் சலங்கையை கட்டிட்டு நம்மளை தேடி வருவார். எந்த அளவுக்கு நீங்கள் உட்காந்து மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த அளவு வீடு வளப்படும். வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். வீட்டில் வந்து சண்டை சச்சரவு வராது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராமல் இருக்கணுங்க. பெண்கள் வந்து கண்ணீர் விடக்கூடாது. சில குடும்பத்தில் இப்போ சில பொம்பளை சொன்னோடனே கண்ணீரை விட்டுருவாளுங்க, மாலையாக விடுவாளுங்க. தலையில் தண்ணி டேங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வாட்டர் டேங்க் இருக்குது தலையில். அப்படியே கண்ணை திறந்து விட்டீங்கன்னா தண்ணியாக வரும். யார் சொல்கிறா? புருஷன் தானே சொல்கிறான், உனக்கு கட்டினது தானே சொல்கிறான், சொல்லிட்டு போகிறான். அதனால் என்ன, அதுக்கு கண்ணீரை விடணும். வெள்ளிக்கிழமை விடுவாள் காலையில். அந்த விளங்கணமாக தான் இருக்கும் விடு. தாய்மார்களே, குடும்ப வழக்கு குத்து வழக்குகளே, நீங்கள் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு பெண்ணு நல்லா இருந்தானா ஆண் நல்லா இருப்பான் ஆட்டோமேட்டிக்காக. சரியா? இது ரொம்ப யதார்த்தமானது. நான் ஊர் அறிஞ்சு உண்மையை அப்படியே ஓப்பனாக சொல்கிறேன். அதனால் தயவு செய்து தாய்மார்களே, தனுசு ராசி தாய்மார்களே, குடும்ப வழக்குகளே குத்து வழக்குகளே, என்னை வாழ வைத்த தெய்வங்களே, தாய்மார்களே, எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தாய் குலமே, நீங்கள்லாம் வந்து தயவு செய்து புருஷன் பேச்சை கேளுங்க. அப்படிப்படி இருக்க தான் செய்வான். கண்ணீர் விடாதீங்க. குறிப்பாக செவ்வாய் வெள்ளி கண்ணீர் விடாதீங்க. அடக்கி வச்சுக்கோங்க. தெய்வத்தை கும்பிடுங்க, வழி நடத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்திரமாக வீட்டில் வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் எல்லாமே நல்வழிப்படும். புருஷன் சரியில்லாட்டாலும் பொண்டாட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிள்ளைகளை வச்சு காலத்தை கொண்டு போகணும். அதுக்கு கடவுள் துணை இருப்பார். கடவுள் நம்பிக்கை இருக்கணும். பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்கள். வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வீட்டையே கோயிலை மாற்றுங்க. அதுக்கு வந்து கணவன் மனைவி உடன்படணும். 2 பேரும் மனதால் உடன்பட்டால் தான் அந்த காரியம் நடக்கும். நீங்கள் 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியாக இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. சரியா? சாமி கும்பிடுறதுல 2 பேரும் சந்தோஷமாக ஒருங்கிணைந்து சாமியை கும்பிடுங்க. அதுக்கு பிறகு தெய்வம் அவங்களெல்லாம் சேர்த்து வைப்பார். சரியா? கடவுளுக்கு தெரியும். அவர் நினைப்பார், இவங்க ஒத்து போடுறாங்களா, இவங்க இன்டெகிரேஷன் ஆகிறாங்களா, ஒத்து போகிறாங்களா, அதை நினைப்பார். அதுக்கடுத்து நீங்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு இருக்க உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு நல்ல விதமாக வரும். நம்ம அம்மா அப்பா சாமி கும்பிட்றாங்க, நம்மளும் கும்பிடணும் வரும். அது இன்றைக்கி கையெடுத்து சாமி கும்பிடுறது அது நல்வழிப்படும். கும்பிட்டு கைகளுக்கு குறைவே இல்லை. சரியா? பெற்றவங்க தான் பிள்ளைகளுக்கு மாடலாக இருக்கணும். நீங்கள் நல்லா பூஜை புனஸ்காரம் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளை சின்ன பிள்ளையிலே பார்த்துருவான். 5 வயசுலேயே பார்த்துருவான். அப்படியே வளர அப்படியே நல்லவனாக வருவான். ஒரு 30 வயசில் ஜெகஜோதியாக இருப்பான். நல்லா படித்து நல்ல வேலையில் நல்லா இருப்பான். அந்நேரம் நினச்சி நீங்கள் பெருமைப்படுவீங்க. ஆஹா, நம்ம கொஞ்சம் வயசில் நம்ம பிள்ளைய நல்லபடியாக வளர்த்துருக்குறோம், இன்றைக்கி நல்லா இருக்கிறான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எதாக இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட கேட்குறான், தாய் தப்பனை கிட்ட தான் செய்கிறான். நிறைய குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம்லாம் நல்லபடியாக பூஜை புனஸ்காரம் பண்ணி ஆச்சாரப்படி வந்திருப்பாங்க. இதெல்லாம் உண்மை தான். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு போக்கில் சொல்லிட்டேன். ரைட்டு, போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, 27 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பேசினா கதை சொல்கிற மாதிரி தான் போகிறோம். ரைட், நேரம் நல்லா இருக்குது. மறுபடியும் எடுத்து வரீங்க, நல்ல விதமாக தான் இருக்குது. பூஜை புனஸ்காரத்தை நல்லா பண்ணுங்கள். இன்றைக்கி பண்ணுங்கள். முடிஞ்சால் 26/6/2025 ஆணி 12 வியாழக்கிழமை இரவு 2 கடலை மிட்டாய் வாங்கி சிவபெருமானையும் விநாயகப் பெருமானையும் குலசாமியும் நினச்சி கும்பிடுங்க. அந்த சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், குருபவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். தேவகுருவை போற்றி, பிரகஸ்பதியை போற்றி, பொன்னனை போற்றி, குருபவனை போற்றி, தனுசு ராசி குருவனை போற்றி, மீனராசியில் ஆட்சிசேவனை போற்றி, கடகராசியில் உச்சமடையவரனை போற்றி, தனகாரனை போற்றி, புத்திரகாரனை போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். சிவநாமத்தையும் சொல்லுங்கள். தஷ்டாமூர்த்தியை போட்டி, தென்முக கடவுளை போட்டி, வேதநாயனை போட்டி, ஜோதிலிங்கமை போட்டி, சுடர்லிங்கமை போட்டி, சுந்தரமாலிங்கமை போட்டி, வைத்தியலிங்கமை போட்டி, சங்கர்லிங்கமை போட்டி, 1007 சோமலிங்கமை போட்டி, அருணாச்சல ஈஸ்வரா போட்டி, உண்ணாமலை தாயை போட்டி, உமர் பாகமே போட்டி, உமாபதியை போட்டி, பார்வதி பரமேஸ்வரா போட்டி, அம்மைப்பா போட்டி, அர்த்தநாதீஸ்வரா போட்டி, என் தாய் தந்தையே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். எப்போ தாய் தந்தையே போற்றின்னு சொல்கிறீங்களோ அப்போ வந்து சிவனும் பார்வதியும் உங்கள் தலைமாட்டில் வந்து உட்காந்துருவாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவன் தான் நமக்கு தாய் தந்தை. எல்லாத்துக்கும் தாய் தந்தை அவன் தான். சிவசக்தி தான். அந்த சிவசக்தியை கும்பிடுங்க. சரியா? சிவசக்தியை கும்பிடுங்க. சிவசக்தி வந்து ஒருமயமாக உங்கள் வீட்டில் இருப்பாங்க. அந்த சிவஜோதி வந்து உங்கள் வீட்டில் ஒளிமயமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே. மூலம் போராட முத்திராட உணாம்பயத்து பிறந்த நேயர்களுக்கு எல்லாமல் இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.